காயின் ஆபேல் வரலாறு. ஆதியாகமம் அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 26 வரை. ஆதாம் தன் மனைவி ஏவாளோடு கூடி வாழ்ந்தான். அவள் கருத்தரித்து காயினை பெற்று, கடவுள் அருளால் ஓர் ஆண்மகனை பெற்றேன் என்றாள். பின் அவனுடைய தம்பியாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயினோ நிலத்தை பயிரிடுபவன் ஆனான். நீண்ட நாட்களுக்கு பின் நிகழ்ந்ததாவது: காயின் தன் விளைச்சலின் பலனை ஆண்டவருக்கு காணிக்கையாய் செலுத்தினான். ஆபேலோ தன் மந்தையின் தலையீற்றுக்களில் மிக கொழுத்த ஆடுகளை காணிக்கையாக கொடுத்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டார். காயினையோ அவன் காணிக்கைகளையோ அவர் கண்ணோக்கவில்லை. அதனால் காயின் மிக சினம் கொண்டான். அவன் முகம் வாடியது. அப்போது ஆண்டவர் அவனை நோக்கி, நீ ஏன் கோபமாயிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நன்மை செய்தால் உனக்கு வெகுமதி கிடைக்கும். தீமை செய்தால் உடனே பாவம் உன் வாயிலில் வந்து பதுங்கி நிற்கும் என்றோ. அதன் ஆசை உன்மேல் இருக்கும். நீயோ அதை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்றார். ஒரு நாள் காயின் தன் தம்பி ஆபேலை பார்த்து, வெளியே போகலாம் வா என்றான். வயல்வெளியில் இருந்தபோது காயின் தன் தம்பி ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்று விட்டான். அப்பொழுது ஆண்டவர் காயினை நோக்கி, உன் தம்பி ஆபேல் எங்கே என்று வினவ, அவன், நான் அறியேன், என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா என்றான். அதற்கு அவர், உன் தம்பியின் இரத்தக் குரல் பூமி நின்று நம்மை நோக்கி கூக்குரலிடுகிறதே, நீ என்ன செய்தாய்? இதோ கேள், பூமி தன் வாயை திறந்து உன் கையால் சிந்திய உன் தம்பியின் இரத்தத்தை உட்கொண்டது. ஆகவே இன்று முதல் நீ அந்த பூமியில் சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். அதனை நீ பயிரிட்டால் அது உனக்கு பலன் தராது. பூமியில் நீ நிலையற்றவனும் நாடோடியுமாய் இருப்பாய் என்றார். அப்போது காயின் ஆண்டவரை நோக்கி, என் பாவம் மன்னிக்கப்பட கூடுமானதன்று. அது அத்தனை பெரிது. இதோ இந்த நாட்டில் இருந்து என்னை இன்று துரத்தி விடுகிறேன். இனி நான் உன் கண்ணிற்கு மறைந்தவனாய் பூமியில் நிலையற்றவனும் நாடோடியுமாயிருப்பேன். அப்படியானால் என்னை காணும் எவனும் என்னை கொல்வானா என்றார். ஆண்டவர், அப்படி நடக்கவே நடக்காது. காயினை கொல்பவன் 7 மடங்கு பழியை சுமப்பான் என்று காயினுக்கு சொல்லி, அவனை கண்டுபிடிப்பவன் எவனும் அவனை கொல்லாதபடிக்கு அவனுக்கு ஓர் அடையாளமிட்டார். அப்போது காயின் ஆண்டவருடைய திருமுன்னின்று விலகி ஏதேனுக்கு கிழக்கே உள்ள நாட்டில் அகதியாய் அலைந்து திரிந்தான். பின் காயின் தன் மனைவியோடு கூடி வாழ்ந்தான். அவள் கருத்தரித்து ஏனோக்கை பெற்றாள். அப்போது காயின் ஒரு நகரை எழுப்பி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை இட்டான். ஏனோக் ராத்தை பெற்றான். இராத் மலியேலை பெற்றான். மலியேல் மதுசெயலை பெற்றாள். மதுசெயல் இலாமேக்கை பெற்றான். இலாமேக் 2 மனைவியரை கொண்டான். ஒருத்தின் பெயர் ஆதாள், மற்றவள் பெயர் செல்லாள். ஆதாள் யாவலை பெற்றாள். கூடாரவாசிகளுக்கும் ஆயர்களுக்கும் தந்தை இவனே. இவன் தம்பி பெயர் யூபால். வீணையும் கிண்ணரமும் வாசிப்பவர்களுக்கு அவனே தந்தை. செல்லாளும் தூபால் காய்களை பெற்றாள். இவன் இரும்பு பித்தளைகளை கொண்டு வேலை செய்யும் கருமானும் கண்ணானானும் ஆனான். துபால் காயினின் சகோதரி நொழமாள். இலாமை தன் மனைவியராகிய ஆதாளையும் செல்லாளையும் நோக்கி,
இலாமைக்கின் மனைவியரே, என் வார்த்தைகளை கேளுங்கள், என் சொல்லுக்கு செவி கொடுங்கள். என்னை காயப்படுத்திய ஒரு மனிதனை நான் கொன்றேன், என்னை துன்புறுத்திய ஒரு இளைஞனையும் சாகடித்தேன். எனவே காயின் பொருட்டு 7 மடங்கு பழி என்றார், இலாமைக்கின் பொருட்டு 70 மடங்கு பழி வந்து சேரும் என்றார். மீண்டும் ஆதாம் தன் மனைவியோடு கூடி வாழவே அவள் ஒரு மகனை பெற்றாள். காயின் கொலை புரிந்த ஆபேலுக்கு பதிலாக கடவுள் எனக்கு வேறொரு மகனை தந்துள்ளினார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு மகன் பிறந்தான். சேத் இவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். இவனே ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி வழிபட தொடங்கினான்.